சண்முகம் பரணி சீரியல் இன்னைக்கு என்னடா புதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இது எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சண்முகம் வந்து சிவபாலன் முன்னாடி வந்து பேசுகிறாங்க. நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. என்னக்கா அண்ணன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கு, இனிமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல சண்முகத்தோட தங்கச்சிங்கலாம், ஏய் கொஞ்சம் நேரம் எதுவாக இருந்தாலும் அமைதியாரு. அக்கா என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து கேட்குறாங்க பரணிக்கிட்ட. நீ போடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். டேய் எல்லாம் ஜாமானும் எடுத்து வெளில வச்சுருக்கேன்டா, ஆட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறேன் மாமா, எதுவாக இருந்தாலும் காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சிவபாலன், ஏய் மரியாதையாக சொல்கிறேன், உன் ஜாமான்லேருந்து எல்லாம் இருக்குது. சரி என்னோட மருத்துவ எக்யூப்மெண்ட்லாம் இங்கே இருக்கா? அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து நீ ஓடி போயிடு. இல்லைன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அதான் எசைக்கு வந்து நீ தானடா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. நீ தான் எசைக்கு மனசை வந்து மாற்றிருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான்லாம் மாற்றவே இல்லை, தேவையில்லாமல் என் மேலே வீம்பு பழி போட்டுக்கிட்டு இருக்காத. இப்போ எசக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடல முதல் ராத்திரி, இதெல்லாம் தேவையா? எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு. கவிதா வந்து சொன்னாலா இந்த 5 படம் ஒரே மாதிரி எடுக்கணும்னு? கவிதாக்கே நீ தானே ஐடியா வந்து கொடுத்த. நீ உன் அண்ணனுக்கு தான் அவன் எவ்வளோ தப்பான பையனாக இருந்தால் கூட நீ வந்து ஃபேவராக வந்து உதவி செய்வ. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உதவி செய்யாத. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நீ தானே 80 நாள் 10 நாள்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. தயவு செஞ்சுப்பா உனக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நீ மாட்டுங்க அப்படியே எல்லா லக்கேஜையும் வந்து எடுத்துகிட்டு போ. வேணா சொல்லு, ஆட்டை வேணான்னு பிடிச்சி கொடுக்குறேன். நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, ஏய் நீ தான் வந்து செஞ்சுருக்க நம்பிக்கை துரோகி, யாரை வேணாலும் மன்னிப்போம், ஒன்றை மன்னிக்கவே முடியாது. மரியாதை வீட்டுக்குள்ளே காலடி வச்சு அப்புறம் அவ்வளோதான். என்னடா நான் பொறுமையாக போகிறத பார்த்தா ஓவரா திமுறா வந்து பண்ணுறியா? அவ்வளோதான் சொல்லுவேன். என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கையை வச்சு தடுக்கிறாங்க. அந்த இடத்துல தூணில் உள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கத்துறாங்க. நான் உள்ளே வருவேன்டா, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏடா நினச்சிட்டு இருக்க மனசில்? நீ தானே இஷ்டத்துக்கு தாலி வந்து கட்டினேன். ஆமாம் தாயே, நான் தாலி வந்து கட்டினேன், எல்லாம் ஓகே தான். இதை போய் நீ உங்கள் அம்மாட்ட வந்து கேளு, என்கிட்டலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அவன் அந்த வீட்டில் இருக்காடா, நான் இந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டிலேருந்து என்னை யாராலையும் அடித்து துரத்த முடியாது. என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டுமா? நீ எடுத்த முடிவு எப்போதும் கரெக்டாக தான் இருக்கும். இவனுக்கு தாம்மா எந்த அறிவும் இல்லை, இவன் இப்படி தான் சொல்லுவான். நான் அப்பயே சொல்லியிருக்கேன் வைகுண்டம் எதுவும் பேசக்கூடாதுன்னு. என்ன பர்னியை பார்த்தோன்னா திமிரு வந்துடுச்சா? டேய் அந்த புள்ள தாண்டா இந்த வீட்டுக்கு வந்து குலசாமி, அந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம், கையேறா காமெடி பண்ணிட்டு இருக்காத, நீ வீட்டுக்குள்ளே காலடி வச்சான்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்க மாமா. ரத்தனா வீரலட்சுமி எல்லாரும் வந்து இருக்கிற லக்கேஜ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே வந்துருங்க. ஏதோ பண்ணிடுவானாமா, இவன் பண்ணுற காமெடிக்கு சிரிப்பு தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தூணில் சாஞ்சி வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திருப்பி வந்து போகிறாங்க. நம்ம சண்முகம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நீ மாட்டுக்கு வீட்டை விட்டு போங்கிற, என்ன வீட்டை விட்டு போயிடுவேனா? நான் வர கோவத்துக்கு ஒன்று அடித்து தூக்கி எரிஞ்சிட போகிறேன். என்னடா அடிச்சிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகம் வந்து கிட்ட வந்து அடிக்கலான் இருக்கிறப்ப கண்ணடிச்சிடுறாங்க. என்னடா பண்ணப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சண்முகம், ஏய் நான் எதுவும் பண்ணலையே, கண்ணில் தூசி வந்துடுச்சு, அதனால தான் வந்து கண்ணை சிமெண்ட்னேன். மாமா கண்ணில் தூசி விழுந்தா என்ன மாமா பண்ணீங்க? கண்ணை சிமிட்டுவீங்க தானே, அதை கூட இவன் செய்யக்கூடாதுன்னு இருக்கான். டேய் நீ ரொம்ப வந்து பண்ணிகிட்டு இருக்கடா சண்முகம். கண்ணில் வந்து தூசி இப்படி விழுந்துச்சுன்னா கண்ணை நான் கூட தான் சிமிட்டுவேன். 2 கண்ணை சிமிட்டலாம்ப்பா, ஒத்த கண்ணை சிமிட்டுறா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. நம்ம ரத்னா ஒரு பக்கம், ஏய் ஓவரா திம்புறா பண்ணாத. ஆமாண்டா காட்டு பயலே, என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறப்ப ரத்னா வந்து சிரிச்சிட்டே போகிறாங்க. ஏய் என்னடி சிரிச்சிட்டு போகிற, அவன் என்னை திட்டிகிட்டு இருக்கா. ஓ இது எல்லாம் ரொமான்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாம் ரொமான்ஸா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் மக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீ என் பேச்சை வந்து கேட்கறதே கிடையாதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம சண்முகம் வந்து, பரணியை பாத்தியா, வீரலட்சுமி கூட தான் உன் பேச்சை வந்து கேட்காம திருப்பி லக்கேஜ்லாம் நீ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கதெல்லாம் திருப்பி நம்ம ரூமுக்கே வந்து போகுது. அப்படி இருக்கும்போது அவளெல்லாம் கேட்க மாட்டேன், என்ன தான் கேட்பியா? நான் அவங்க 2 பேருக்குள்ள விவகாரத்துக்குள்ள எதுக்குள்ள வந்தனா, அண்ணங்கிட்ட எதுக்கு என்ன மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே குடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வர வர நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லி பரணிக்கிட்ட வந்து உரிமையாக வந்து சண்டை போடுறாங்க. உன்னை வந்து கடைசி தங்கச்சி வந்து பார்த்து செல்லக்கண்ணி கத்திடுறாங்க. அந்த இடத்துல கையை தூக்கிட்டு இருக்கிற ஜாமான்லாம் கீழே போட்டுட்டு ஓடுறாங்க. பாத்தியா நீ என்கிட்ட வந்து அடிக்கலான்னு வரலான்னு பார்த்தேன், அவன் வந்து பயந்துக்கிட்டு ஓடுறான். இதெல்லாம் தேவையா? ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தானே என்னை இருக்க சொன்ன 4 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும். அம்மா தாயே தயவு செஞ்சு அதையெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அது எல்லாத்தையும் என்னால் இப்போ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீ சொன்னதுக்கெல்லாம் அப்பயும் நான் கேட்கல, இப்பயும் என்னால் கேட்க முடியாதுன்னு பரணி வந்து மாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. அண்ணா இந்த நான் காஃபி எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எஸ்ஐக்கு வந்து
முத்துப்பாண்டியை பார்த்து, அச்சச்சோ இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோமா. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற முத்துப்பாண்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ கட்டின புருஷனை நீ அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவியோ அந்த வீட்டில் மாதிரியே அப்படின்னு சொல்லும்போது செமையா வந்து கோவத்தில் இருக்காங்க. நம்ம எஸ்ஐக்கு இந்த பக்கம் பார்த்து இது தெரியாமல் வந்து முத்துப்பாண்டி மாண்ட வம்பளுக்குறாங்க. முத்துப்பாண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் ரத்தனா இருக்க வேண்டிய இடம், அவள் கழுத்தில் தாலி கட்டி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தேன், நீ இன்னமும் வந்து எனக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வாட்டி என் அக்காவை பற்றி ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் மனசுனா கூட நடந்துக்க மாட்டேன். எஸ்ஐக்கு வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. உன்னை வந்து கடுப்பாயிட்டாங்க முத்துப்பாண்டி. நீ எல்லாம் என் முன்னாடி குரல் வசத்துறா, இதெல்லாம் உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தேவையில்லாமல் திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டு இல்லை பஞ்ச் டலாக் வேற பேசுவியோ. இன்னொரு வாட்டி எங்கள் அக்காவை பற்றி ஏதாவது இடக்கு முடக்கா பேசி இன்னொரு வாட்டி பேசுனாச்சே, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செஞ்சு கிழிப்ப, தூங்கும்போது அம்மிக்கல்ல ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல. நான் சண்முகத்தோட தங்கச்சி, நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் அவளை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம எஸ்ஐக்கு பயந்து போயிட்டாங்க. ஐயோ இவ சண்முகம் தங்கச்சி, இருக்கிற தங்கச்சிலே இவன் தான் ஃபோர்ஸு, இவ சொன்னதை செஞ்சுட்டானா கதையே கந்தலாயிடுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி அடுத்தலாம் கடையில் பொழுது வந்து விடியுது. எஸ்ஐக்கு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது, பரணி தான் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தாப்பா. ஏய் நீ எது காஃபி எடுத்துகிட்டு வந்த, எஸ்ஐக்கு தானே கொண்டு வர சொன்னேன், நீ தான் எஸ்ஐக்கு ஏன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போறியா, நீ போனாலே வீடு நிம்மதியாக இருக்கும். என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தானடா 4 தங்கச்சின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். நீ இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை அப்பயே வந்து போக சொல்லியிருப்பேன். நீ தானே நான் ஏதாவது ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன்னா 5 நாள் கழிஞ்சிருச்சு 10 நாள் கழிஞ்சிருச்சுன்னு ஓவராக பண்ணிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் என்னால் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க. நீ ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ வந்து கட்டின தாலியாக அவுத்து வச்சுட்டு போகிறேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். அதே மாதிரி நீ எசக்கி கழுத்தில் இருக்கிற தாலியும் கழட்டி கொடுத்துட்டு அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா கோடி புண்ணியமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.